பூமியே, இவர்களுக்கு நீதான் நற்புத்தி புகட்ட வேண்டும். உன்னை நான் பாரிக்கு மூதாந்தர் செய்ததெல்லாம் அன்னை நிலமே நீ அறியாயோ. நன்னயமாம் பொறுமைக்கு அணிகலனாம் பூமிகே, பொறுமைக்கு அணிகலனாம் பூமிகே, மூதாந்தர் சிறுமைக்கு சற்றே சிறிய சிறுமியர் மேல் ஒராமல் செய்த பிழை உணர்ந்து தேவேந்த செருக்கொழிய கையகமே வாசிறந்து சொல். அதோ ஔவையார். மூவேந்தர்களே, ஏன் ஆச்சரியப்படுகின்றீர்கள்? உங்கள் தவறான செய்தியைக் கண்டு அன்னை நிலம் நெஞ்சம் பிளந்து நிற்கின்றார். மன்னர்களே, இந்த மண்ணை நீங்கள் ஆளவில்லை, இந்த மண்தான் உங்களை ஆளுகின்றது. அறத்தை நீங்கள் அமைக்கவில்லை, அறம்தான் உங்களை அமைக்கவும் எடுக்கவும் செய்கின்றது. மனிதர்கள் அறம் தவறி நடக்கும் காலத்தில் மழை தவறுகின்றது, கடல் பொங்குகின்றது, காற்று வீழ்த்துகின்றது, மலை வெடிக்கின்றது, மண் பிளக்கின்றது. இதோ பாருங்கள், பாரிக்கு உங்கள் சேரைத் தலைவர்கள் வெட்டிய படுகுழி இதோ உங்கள் பாதையை மறைக்கின்றது. இனியாகிலும் உங்கள் தவறுகளை உணர்ந்து உங்களால் இறந்த பாரிக்காக வருந்தி வணங்குங்கள். பாதை கூடிவிடும். அன்னையே, தமிழகத்தின் தாயாகிய தங்கள் மனம் நோக்கும்படி நடந்து கொண்டதற்கு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். பாரி வள்ளலின் உயர் குணங்களை அறிந்திருந்தும் பொறாமைக்கு அடிமையாகி அவருக்கு இழைத்திட்ட அநீதிகளுக்காக தலை தாழ்த்தி வணங்கி நிற்கின்றோம். இனி தாங்கள் தான் எங்களை மன்னித்து காப்பாற்ற வேண்டும். மன்னர்களே, இனி தமிழகத்தில் பிளவு நீங்கி ஒற்றுமை ஏற்பட்டதற்கு அறிகுறியாக உங்கள் பகையை மறந்து வாருங்கள். பாதை கூடிவிடும். உங்கள் கருணையாதிபதம் கடிமணம் புரியும் காலையும் மகளிரும் நெடியமா போல மூவேந்தர்களே, தமிழ்நாட்டின் மும்மணிகளே, இந்த தமிழகத்தின் வாழ்க்கையிலேயே இன்று மிகவும் புனிதமான நாள். மன்னவராக இருந்தும் தங்கள் தவறுகளை உணர்ந்து தங்களால் இன்னல் இழைக்கப்பட்டவர்களுக்கு தாங்களே முன்வந்திருந்து ஆசி கூறி காப்பாற்றினார்கள் என்ற பெருமை ஏற்பட்டுவிட்டது. தமிழகத்தின் செல்வர்களே, நீங்கள் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். பகையை மறந்து வாழுங்கள். அதுதான் உயர்ந்த அறம், அதுதான் அறிவு கிடைத்ததின் பயன். என் வாழ்க்கையில் குடிசையிலும் நுழைந்தேன், புறவர்களுடனும் உரையாடினேன். யான் நடந்த நடையும் ஓடிய ஓட்டமும் நாடெங்கும் நான் பாடிய பாடல்களும் என்றும் உங்களோடு இருக்கும். ஆயினும் யான் செய்ய வேண்டிய வேலை இன்னொன்று பாக்கி இருக்கிறது. வருங்கால மன்னர்களாகி இந்நாட்டு குழந்தைகளை நான் சந்திக்க வேண்டும். அவர்களுக்கும் சில உண்மைகளை நான் எடுத்துச் சொல்ல வேண்டும். மன்னர்களே, எனக்கு விடை கொடுங்க. இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு பாட்டி? நல்ல இனிப்பு பலகாரம் அப்பா, உங்களுக்காகவே பல நாள் பாடுபட்டு செய்தது. இந்தாருங்க, வாங்கிக் கொள்ளுங்கள்.
சூடி ஒன்றை வேந்தன் ஊதுரை நல்வழி ஏட்டுச்சுவடி இனிக்குமா பாட்டி? அதுதானப்பா என்னாலும் இனிக்கும். உன்ன உண்ண திகட்டாது. உங்களுக்கும் நல்லது, ஊருக்கும் நல்லது. ஆனால் அதில் சொல்லி இருக்கிறபடி நீங்கள் நடக்க வேண்டும். என் செல்வ குழந்தைகளா, செந்தமிழ்நாட்டு செல்வங்களா, இந்த வார்த்தை ஒன்றே போதும். நான் எடுத்த பிறவியின் பயனை அடைந்து விட்டேன். இங்கே சொல்லுங்கள். ஆரஞ்சய விரும்பு, ஆரஞ்சய விரும்பு, குழந்தாய் ஆரஞ்சய விரும்பு, ஆரஞ்சய விரும்பு, ஆரஞ்சய விரும்பு. ஆண்டகன்று கொந்தளிக்கும் ஆழி ஆணையின் கரை கடப்பதில்லை. அறிவு தவறி புரிந்த குற்றம் ஆறுவது சினம், ஆறுவது சினம், ஆறுவது சினம். உள்ளும் புறமும் அழுக்கில்லார்க்கு மருந்துகள் எதற்கு? உள்ளும் புறமும் அழுக்கில்லார்க்கு மருந்துகள் எதற்கு? வெள்ளம் வரிமுள் காப்பதறிவு, வெள்ளம் வரிமுள் காப்பதறிவு. ஒல்லா நோக்கிடம் போடேல், ஒல்லா நோக்கிடம் போடேல், ஒல்லா நோக்கிடம் போடேல். தவம் கிடந்து இன்றெடுத்து தவம் கிடந்து இன்றெடுத்து தாலாட்டி சீராட்டி, தவம் கிடந்து இன்றெடுத்து தாலாட்டி சீராட்டி, சகல கலை நிதியும் அளித்த தந்தை தாய் பேன், தந்தை தாயே, சகல கலை நிதியும் அளித்த தந்தை தாய் பேன். தந்தை தாயே. அடே அப்பா, ஒரு நாளா 2 நாளா, எத்தனை நாட்கள், எவ்வளவு நீண்ட பிரயாணம். முருகா, என் கடமை முடிந்ததா? பாட்டி, பாட்டி, சும்மா பூலோகத்தையே பாக்குறீங்க, கொஞ்சம் ஆகாசத்தையும் தான் பாரு. ஏனப்பா அவ்வளவு உயரத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறாய்? இங்க இருந்தா தான் உலகமெல்லாம் நல்லா தெரியுது பாட்டி. பாட்டி, ரொம்ப களைப்பா இருக்கியே, 2 நாகப்பழம் போடட்டுமா? போட. சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமா? பழம் கூட சுடுமாப்பா? சுடாத பழமே போடு. நான் உழுப்புறேன், நீ சுடாத பழமா பார்த்து எடுத்துக்க.
ஏன் பாட்டி இதுதா சுடாத பழத்தை கேட்டுட்டு சுட்ட பழத்தை ஏன் எடுத்த பாட்டி? நல்லா ஊதி சாப்பிடு. கருங்காலி கட்டைக்கு நாணாத கோடாலி இருங்கதலித்தண்டுக்கு நானும். என்ன பாட்டி என்னமோ சொல்றியே? உலகமெல்லாம் உபதேசித்து வந்து எனக்கு இந்த சின்ன விஷயம் புரியவில்லையே. யாரப்பா நீ? நான் தான் ஆண்டி கோனார் மகன் கந்தன். என்ன தெரியலையா உனக்கு? எங்க நல்லா பாரு. முருகா, இது என்ன விளையாட்டு? வேலனே செல்தமிழ் வித்தகானி கொண்ட வெற்றி வடிவேதும் எங்கே? வேலனே செல்தமிழ் வித்தகானி கொண்ட வெற்றி வடிவேலும் எங்கே? உன்னவர் குறை தீர்த்த விமலனே உன்னருமை வஞ்சேவர் கொடியும் எங்கே? கோலாகல குமரி வள்ளி தெய்வானையுடல் குமரி வள்ளி தெய்வானையுடல் கோலமயில் தானும் எங்கே? கோலாத்தியந்தன் குழந்தையாய் வந்ததே, கோலாத்தியந்தன் குழந்தையாய் வந்ததே. குமரனேகே ஆறுமுகனே. வயதான கிழவி முன் பாராட வந்தாயோ மயிலேறும் அடிவேலனே. பயலேயில் துணை நானந்தோ, சிறு பயலேயில் துணை நானந்தோ. பரிகாசம் புரிந்தேனே பரிந்தில் நீ பொறுப்பாயோ மயிலேறும் அடிவேலனே. கனி தந்து விளையாடினாய் உள்ளம் கனிவோடு என்னை நாடினாய். இனிதான தமிழ் தந்து எனையாளும் பெருமானே தனியாய் நீ வர வேண்டுமோ? முருகா தனியாய் நீ வர வேண்டுமோ? இந்த தவக்கோலம் எனக்காகவோ? அருஞான வடிவேலும் இருமாதர் குடி சூழ வர வேணும் மயில் வீதித்தே. முருகா வர வேணும் மயில் வீதித்தே. அவ்வையே, அமுதினும் இனிய உன் பாடலின் சுவையை பருகுவதற்காகவே இந்த கோலம் கொண்டு இங்கு எய்தினோம். எங்கே உலகத்தில் அரியது எது? அரியது கேட்கின் வரிவடிவேலோய், அரிது அரிது மானிடராதல் அரிது. இனியது? இனியது கேட்கின் தனிநடு வேலோய், இனிது இனிது ஏகாந்தம் இனிது. கொடியது எது? கொடிது கொடிது வறுமை கொடிது. உண்மைதான். உலகத்தில் பெரியது எது? பெரியது கேட்கும் எரிதவள் வேலோய், பெரியது கேட்கும் எரிதவள் வேலோய். பெரிது பெரிது புவனம் பெரிது, பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனமோ புவனமோ அரவினுக்கொரு தலைப்பாரம்.
சுமையோ இறைவர் பாகத் தொடுக்கம் சுமையோ இறைவர் பாகத் தொடுக்கம் இறைவரோ தொண்டர் உள்ள தொடுக்கம் இறைவரோ தொண்டருள்ள தொடுக்கம் இறைவரோ தொண்டருள்ள தொடுக்கம் தொண்டர்தம் பெருமை தொண்டர்தம் பெருமை தொண்டர்தம் பெருமை தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்பையே, நீ இவ்வுலகில் அவதரித்த கடமை நிறைவேறிவிட்டது. இனி கைலாயத்துக்கு வந்து சேர். கையிலவன் மழுவா